Hi and welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ஆமாங்க, ரசமலாய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் வந்து நமக்கு நிறையா பன்னீர் கிடைக்கும். அதனால் அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சிக்கலாம். எனது காய்ச்சாத பால் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு காய்ச்ச போகிறோம். காய்ச்சிட்டு வினிகரை வந்து நீங்கள் முதலே வந்து டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் வினிகர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட சேர்த்திக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக லெமன் ஜூஸ் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பால் கொதிச்சு வர்றப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வினிகரை வந்து சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பால் வந்து உடஞ்சிட்டு நமக்கு வந்து அந்த பன்னீர் வந்து கிடச்சிரும் கொஞ்சம் நேரத்துலையே. ஸோ கொஞ்சமாக வந்து லைம் ஜூஸோ வினிகரோ சேர்த்திக்கோங்க. சேர்த்துனா பால் வந்து உடஞ்சிரும். இப்போ நான் அது உடஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த பால் வந்து கொஞ்சமாக வந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தெரியுது பாருங்கள், அது கிண்டுறப்பவே தெரியுது. கொஞ்சமாக பால் வந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆறுச்சு அப்படின்னா நல்லாவே வந்து பால் வந்து திரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து திரிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி அந்த பன்னீரை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு துணியில் வந்து கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பன்னீர் வந்து வந்துடும். ஒரு 10 minutes வந்து கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாலெல்லாம் கீழே போயிட்டு நமக்கு அந்த பன்னீர் மட்டும் வந்துடும். அடுத்து ஒரு பேனில் வந்து 1/4 கப்பு சுகரும் 2 கப்பு தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம ஒரு சிரப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அதில் தான் வந்துட்டு நம்ம இந்த பன்னீரை வந்து வேக வைக்க போகிறோம். ரொம்ப வந்து பாகு மாதிரி நம்ம காய்ச்ச தேவையில்லை. அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சா வந்து போதும். அதுக்கு இது கரைஞ்சிட்ருக்கிற டைமில் நீங்கள் வந்து அந்த பன்னீரை வந்து எடுத்துட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா டஃப் மாதிரி உருட்டி இந்த மாதிரி குட்டி பால்ஸாக வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இதில் போட்டு வேக வைக்க முடியும். இப்போ வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பன்னீரை வந்து ஒன்றா எடுத்து உருட்டி வச்ச பன்னீரை ஒன்றா எடுத்துட்டு இந்த மாதிரி சுகர் சிரப்பில் போட்டு நம்ம வேக வச்சுக்கிற போகிறோம். ஒரு 10 minutes வெந்தாலே போதும். 5 to 10 minutesலேயே வெந்துடும். டபுள் த சைஸ் வரும். பாருங்கள், இப்போ வந்து வெந்துருச்சு. நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம மலாய் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது ரப்டி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சோக் பண்ணுறதுக்காக, பன்னீரை வந்து சோக் பண்ணுறதுக்காக. இப்போ அதுக்காக 1/2 லிட்டர் பாலை வந்து காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை வந்து சேர்த்திக்கோங்க. குங்குமப்பூ வந்து பாலில் கரைச்சி வச்சுருங்க கலருக்காக. இப்போ அதில் வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு ரப்டி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வந்து பால் வந்து காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சுகரை வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு இப்போ 1/2 லிட்டர் பால் வந்து நம்ம நல்லா வந்து கெட்டியாகிட்டு வரணும். கெட்டியாகிட்டு பாதியாக வந்து குறையணும். ஒரு 1/4 லிட்டராக வந்து குறையணும். அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சாஃப்ரானு அது கூட வந்துட்டு நம்ம பாதாமி பிஸ்தா அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பவுட்ரு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் பவுட்ரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கலருக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் சாஃப்ரானையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு அந்த சுகர் சிரப்பை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் போட்டுருங்க. போட்டுட்டு மேலே வந்து டெக்கரேட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு ரசமலாய் வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.